அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு குறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனால நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற மொபைல் ஃபோன், லேப்டாப், பெட்ரோல் மத்த எல்லா பொருட்களோட விலையும் பயங்கரமா ஏறும். இது எப்படி ஏறுது? ஆனா இத பத்தி மீடியா யாரும் பேசுறதில்ல. இதனால மிடில் கிளாஸ் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. என் ஒப்பீனியன்ல இதில பாதிக்கப்பட போறது மிடில் கிளாஸ். ஆனா நம்ம ரிலிஜியன வச்சு சண்டை போட்டுட்ருக்கோம். சரி, இதனால நம்ம எப்படி பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். 2014ல ஒரு டாலருடைய ரேட்டு இந்திய மதிப்பில ரூ. 61. இப்போ ஒரு மொபைல் ஃபோன அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் $100க்குன்னு வச்சுக்கலாம். அதை இந்தியர் ஒருத்தர் வாங்க போனா, அவர் பே பண்ண வேண்டிய காசு ரூ. 6,100. இப்போ அதே மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம். 2025ல ஒரு டாலரோட ரேட்டு ரூ. 90. இப்போ மொபைல் ஃபோன பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல விலைவாசி ஏறி இருக்கும் இல்லையா? ஸோ, அதனால அவங்க $150க்கு விப்பாங்க. இப்போ அதே மொபைல் ஃபோன், அதே குவாலிட்டி தான். நம்ம இப்போ வாங்க போனா, இப்போ நம்ம குடுக்க வேண்டிய காசு ரூ. 13,500. இப்போ அவங்க ஊர்ல விலைவாசி ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர்ல ஒரு 50% விலை ஏறியிருக்கு. ஆனா, அதே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100%க்கு மேல விலை ஏறியிருக்கு. இந்தியா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, $900 பில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு இறக்குமதி பண்றாங்க. அதோடைய இன்னைய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8,00,000 கோடி. அதே 2014ல பார்த்தீங்கன்னா, 5,00,000 கோடி. அப்போ நமக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுமே கிடைக்காம, நம்ம இந்த 3,00,000 கோடிய எக்ஸ்ட்ராவா பே பண்ண வேண்டியதா இருக்கு. கீழ அந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவுடைய அந்த ருப்பி வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. சரி, இந்தியாவோட ருப்பி வேல்யூ இப்படி இருக்கு. மத்த நாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ரீலங்கா, சைனா ருப்பி எல்லாம் எப்படி யுஎஸ் டாலருக்கு எதிரா ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்.